NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரீசனிங் சப்ஜெக்ட்ஸில் டைஸ் கான்செப்ட்ஸ் உடைய ட்ரிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம டைஸ் கான்செப்ட்ஸை பொறுத்தவரையில் இந்த மாதிரி 2-3 டைஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபேஸ் உடைய ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், RRB ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ், RRB JE, NTPC, லோக்கோ பைலட் எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், TNPSC எக்ஸாமினேஷன்ஸ், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டைஸ் கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ். ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டைஸ் ப்ராப்ளத்தில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ட்ரிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் டைஸ் கியூபாய்டு அப்படின்னு சொல்கிறோம். டைஸ்ங்கிறது நமக்கு தெரியும், அது ஒரு 6 ஃபேஸ் இருக்கும். சரியா? கியூப்ங்கிறது என்னது? கியூப்ங்கிறது 6 ஃபேஸ் இருக்கும். 6 ஃபேஸுமே ஈக்குவல் சைஸில் இருக்கும். சரியா? 6மே சதுரமாக இருக்கும். சரியா? அப்படி இருந்ததுன்னா அது கியூப். இதில் சிலது ரெக்டாங்கிள் இருந்ததுன்னா அது கியூபாய்டு. சைஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒரு ஃபேஸ் உடைய சதுரமாக இருக்குது, இன்னொரு ஃபேஸ் ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா அது கியூபாய்டுன்னு சொல்லுவோம். இப்போ டைஸ் அது கியூபாகவும் இருக்கலாம், கியூபாய்டாகவும் இருக்கலாம். டைஸுங்கிறது ஒரு பகடை. அந்த பகடை எல்லா ஃபேஸும் ஸ்கொயரில் இருக்கலாம், இல்லை அப்படி ரெக்டாங்கிளாக இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம். ஸோ டைஸ் கியூப் ஷேப்லேயே இருக்கலாம், கியூபாய்டு ஷேப்லேயே இருக்கலாம். ஸோ ஓகேவா? ஓகே. இப்போ இந்த டைஸ் ப்ராப்ளத்தை பொறுத்தவரையில் மொத்தமே 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஸோ 3 பாயிண்ட்ஸ் தான். இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல் கான்செப்ட்ஸ் கிளியர். ஓகேவா? டைப் 1 பாயிண்ட் 1 நமக்கு தெரியும். டைஸில் ஃபேஸ் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் வேல்யூஸில் எல்லாத்துடைய 2 அட்ஜசன்ட் சைடுடைய ஃபேஸ் வேல்யூஸை நான் கூட்டுறேன். 7 வரல, எதுலையுமே 7 வரல அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைஸுடைய ஆப்போசிட் வேல்யூவை நீங்கள் சம் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ 7 தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைஸுடைய ஃபேஸ் வேல்யூ 2, அதுக்கு ஆப்போசிட் ஃபேஸில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? இது அட்ஜசன்ட்ங்கிறது என்னன்னா பக்கத்தில் உள்ளது. சரியா? 2க்கு பக்கம் 3, 3க்கு பக்கம் 1. சரியா? ஸோ அப்போ கூட்டி பார்த்தோம்னா இந்த 2 and 3 கூட்டினா 5, 7 வரல. 3யும் 1யும் கூட்டுறேன் 4, 7 வரல. 1 2 கூட்டுறேன் 3, 7 வரல. அதே மாதிரி இந்த இதுக்கு இந்த பக்கம் பார்க்குறேன் 6 3 9, 5 3 8, 5 6 11. ஸோ எந்ததுடைய அட்ஜசன்ட் 2 உடைய அட்ஜசன்ட்டை சம் பண்ணோம்னா 7 வரல. சரியா? அப்போ எந்த ரூல் வந்துடுச்சா? இதில் எல்லாத்துடைய 2 அட்ஜசன்ட் வேல்யூடைய சம் நாட் ஈக்குவல் டு சம். அப்போ கண்டிப்பாக அதோட ஆப்போசிட் வேல்யூடைய சம் 7ஆக இருக்கும். அப்போ 1க்கு ஆப்போசிட் 6ஆக இருக்கும். ஏன்னா 2 கூட்டினா 7 வந்துடும். ஆப்போசிட் ஆஃப் 2 5ஆக இருக்கும். சரியா? சம் பண்ணினா 7 வந்துடும். ஆப்போசிட் ஆஃப் 3 4. புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ 1க்கு ஆப்போசிட் 6னா 6 ஆப்போசிட் 1, 2க்கு ஆப்போசிட் 5னா 5க்கு ஆப்போசிட் 2. சரியா? 3க்கு ஆப்போசிட் 4னா 4க்கு ஆப்போசிட் 3. புரிஞ்சுக்க முடியுதா? இதில் அட்ஜசன்ட் வேல்யூடைய சம் 7 வரல அப்படின்னா ஆப்போசிட் வேல்யூ 7. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்ஜசன்ட் வேல்யூடைய சம் 7 வரலையா, அப்போ ஆப்போசிட் வேல்யூ 7. ஏதாவது ஒன்றுலையாவது வந்துருச்சு அப்படின்னா இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. ஏதாவது ஒரு இதில் அட்ஜசன்ட் வேல்யூ சம் 7 வந்துட்டா கூட இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. எதுலேயுமே வரலன்னா மட்டும்தான் இந்த ரூல் அப்ளிகபிள். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. டைப் 1. அப்போ 2 உடைய ஆப்போசிட் வேல்யூ என்னவா இருக்கும்? 5ஆக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து டைப் 2, 2வது பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் ஏதாவது ஒரு 2 அட்ஜசன்ட் சம் 7 வந்துடுச்சு. அப்போ என்ன செய்யறது? இப்போ ஏதாவது ஒன்றில் அட்ஜசன்ட் சம் 7 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிட் வேல்யூடைய சம் 7 வராது. அப்படிதானே? இதுக்கு ஆப்போசிட் அப்படி தானே இருக்கும். ஏதாவது ஒரு 2 அட்ஜசன்ட் வேல்யூடைய சம் 7க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட் வேல்யூடைய சம் 7 வராது. அப்போ எப்படி ஆப்போசிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? இப்போ எப்படி ஆப்போசிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? 2 டைஸை கம்பேர் பண்ணணும். ஏதாவது ஒரு 2 டைஸ் 2 டைஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை 3 டைஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை 4 டைஸ் கொடுத்துருக்கலாம். நம்ம ஏதாவது 2 கம்பேர் பண்ணிக்கணும். பண்ணும்போது அந்த 2 டைஸில் 2 ஃபேஸுடைய வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்குது. 2 ஃபேஸுடைய வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுன்னா அதர் ஃபேஸ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஆப்போசிட் ஈச் அதர். ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள் 2. இந்த டைஸ் பாருங்க, நம்ம ஆப்போசிட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 5க்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? 5க்கு ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா
1 6 கூட்டினா 7 வந்துருதா? அட்ஜசன்ட் வேல்யூ சம் வந்து உங்களுக்கு 7 வந்துருது. அப்போ கண்டிப்பா சம் ஆஃப் ஆப்போசிட் வேல்யூ வந்து 7 இருக்காது. ஓகே, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்றேன். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 4 6 ரெண்டுமே என்ன இருக்கு? ஈக்குவல் வேல்யூஸ் வந்து ரெண்டுலயுமே வந்திருக்கு. 2 ஈக்குவல் வேல்யூஸ் இருக்கு இதுல. சரியா? அப்படி 2 ஈக்குவல் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா இன்னொன்னு இருக்கு இல்லையா? இன்னொன்னு அதுதான் ஆப்போசிட் ஈச் அதர். அப்போ இங்க 4 6க்கு ரெண்டுலயுமே இருக்கு. இப்போ இந்த 1 5 தான் ஆப்போசிட் ஈச் அதர். புரியுதா? அதர் வேல்யூ வந்து ஆப்போசிட்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு அட்ஜஸ்டனுடைய சம் வந்து 7 வந்துருச்சா? அப்போ என்ன செய்யணும்? சம் வந்துச்சுன்னா 2 வேல்யூ சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2 வேல்யூ சேமா இருந்ததுன்னா இன்னொரு சேம் இல்லாத வேல்யூ இருக்கு இல்லையா? அதுதான் ஆப்போசிட் ஈச் அதர். அப்போ ஆப்போசிட் டு 5 என்ன வரும்? ஆப்போசிட் டு 5 வந்து 1. ஸோ ஆப்போசிட் டு 5 1. ஆப்ஷன் ஏ வந்து இஸ் ஆன்சர்ஸ். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் 3. இன்னும் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 3 எடுத்துருவோம். இது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ஸ் ஜெய் 2022 கேட்ட கொஸ்டின்ஸ். சரியா? பாருங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த 5வது நம்பருக்கு ஆப்போசிட் ஃபேஸில் என்ன இருக்கும் அப்படிதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? 5வது நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 6 1 7 வந்துருச்சு. 6 1 கூட்டினா அட்ஜஸ்ட் 7 வந்துருச்சு. சம் வந்து 7 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்போசிட் வேலையை கூட்டிங்கன்னா 7 வராது. அப்போ எப்படி ஆப்போசிட் வேலையை கண்டுபிடிக்கிறது? 2 டைஸை கம்பேர் பண்ணணும். 2 வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? மற்ற இது இருக்கு இல்லையா? அதுதான் ஆப்போசிட் ஈச் அதர். இப்போ நான் ஃபிகர் 1ஐயும் 3யும் கம்பேர் பண்ணுறேன். ஃபிகர் 1ஐயும் 3யும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குது? ரெண்டுலையுமே 1 6 2 ஈக்குவல் வேல்யூ இருக்குது. ஃபிகர் 1 ஃபிகர் 3 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏதாவது 2 கம்பேர் பண்ணிக்கலாம். இதை கம்பேர் பண்ணிக்கலாம், இல்லை இதை கம்பேர் பண்ணிக்கலாம், இல்லை 2வது ஃபிகரையும் 3வது ஃபிகரையும் கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போனா கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபிகர் 1ஐயும் ஃபிகர் 3ஐயும் நான் கம்பேர் பண்ணும்போது அதில் 2 ஈக்குவல் ஃபேஸ் வேல்யூஸ் இருக்குது. 1 6 இருக்குது. அப்போ இல்லாதது அதுதான் ஆப்போசிட் ஈச் அதர். அப்போ 3யும் 5 தான் ஆப்போசிட் ஈச் அதர். இந்த ஃபிகர் 1லையும் ஃபிகர் 3லையும் இன்னொரு ஃபேஸ் எது? 3, இங்கே 5. அப்போ அதுதான் ஆப்போசிட் ஈச் அதர். அப்போ 3க்கு ஆப்போசிட் 5. அவங்க கேட்டிருக்க என்னது? 5க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5க்கு ஆப்போசிட் வந்து 3. ஆப்ஷன் பி தான் சரி ஆன்சர்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் 4. இது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்டது. சரியா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த கலர் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுக்காம கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதில் நம்ம கூட்ட முடியாது, சம் வராது. அப்போ என்ன செஞ்சிடணும் அப்படின்னா 2 ஈக்குவல் ஃபேஸ் வரதான்னு பார்க்குறோம், கம்பேர் பண்ணுறோம். 2 டைஸை கம்பேர் பண்ணுறோம். 2 டைஸை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் ஃபேஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஈக்குவல் ஃபேஸ் இருந்ததுன்னா அந்த மற்றது தான் ஆப்போசிட் வச்சது. அப்போ பார்க்குறேன் டைஸ் 1 2 கம்பேர் பண்ணுறேன். இது 1 நம்பர் டைஸ் வச்சுக்கோ, டைஸ் 2 வச்சுக்கோம். 1 2 கம்பேர் பண்ணோம்னா எனக்கு 2 ஈக்குவல் ஃபேஸ் இருக்கு. ப்ளூவும் ஆரஞ்சு, ப்ளூ ஆரஞ்சு 2 ஈக்குவல் ஃபேஸ் இருக்கா? இங்கேயும் ப்ளூ ஆரஞ்சு இருக்கு, இங்கேயும் ப்ளூ ஆரஞ்சு இருக்கு. அப்போ 2 இது ஈக்குவல் வந்து என்ன அர்த்தம்? அதர் சைடு தான் ஆப்போசிட் ஈச்சர். அப்போ இங்கே அதர் இருந்து பார்த்தீங்கன்னா வயலட்டும் எல்லோ தான் ஆப்போசிட். அப்போ வயலட்டுக்கு ஆப்போசிட் எல்லோ. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எல்லோக்கு ஆப்போசிட் என்னது? அப்போ எல்லோக்கு ஆப்போசிட் வயலட். அப்போ ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ தான் சரி ஆன்சர்ஸ். புரிஞ்ச முடியாது? ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, 2 டைஸை கம்பேர் பண்ணுறீங்க, அதில் 2 ஃபேஸ் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கு. அப்போ 2 ஃபேஸ் வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதர் ஃபேஸ் வேல்யூஸ் ஆப்போசிட் ஈச் அதர். அடுத்து எக்ஸாம்பிள் 5. இது நீங்கள் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமினேஷன் 2021 கேட்டது. ரொம்ப சிம்பிள். இதில் சேஃப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது சர்க்கிள், இது ஸ்டார், இது ரெக்டாங்கிள். சரியா? இது ட்ரையாங்கிள். இந்த ஷேப் வந்து டைமண்ட். ஸோ இந்த 6 ஷேப் இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் என்ன கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 2 டைஸ் ஏதாவது 2 டைஸ் நான் கம்பேர் பண்ணுறேன். அதில் 2 ஈக்குவல் வேல்யூ சேமாக இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சரியா? சேம் வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டைஸ் 1லையும் டைஸ் 2லையும் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் வேல்யூஸ் இல்லை. 2 ஈக்குவல் வேல்யூஸ் இருக்கு. ஏன்னா சர்க்கிள் ஸ்டார், சர்க்கிளும் ஸ்டார் இருக்கா? 2 ஈக்குவல் வேல்யூஸ் இருக்கு. இங்கேயும் சர்க்கிள் ஸ்டார் இருக்கு, இங்கேயும் சர்க்கிள் ஸ்டார் இருக்கு. அப்போ இல்லாதது என்னது? இல்லாத ஆப்போசிட் ஈச் அதர். அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து இந்த ரெக்டாங்கிள். புரிஞ்சுங்களா? இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் இந்த ரெக்டாங்கிள். நம்ம கண்டுபிடிக்கிறது ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் இந்த ரெக்டாங்கிள். ஸோ ஆப்ஷன் பி வந்து சரி ஆன்சர்ஸ். இந்த மாதிரி பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ரூல் 3. 2 அட்ஜசன்ட் சைடு வேல்யூ வந்து ஈக்குவல் டு 7 வந்துருச்சு. ஏதாவது ஒரு 2 அட்ஜசன்டுடைய சம் வந்து 7க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக ஆப்போசிட் வேல்யூ வந்து சம் வந்து 7 இருக்காது. அப்போ என்ன பண்ண கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது அந்த 2 டைஸ்லையும் ஏதாவது ஒன்லி 1 வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. நான் முன்னாடி என்ன பார்த்தா 2 ஈக்குவல் வேல்யூஸ் இருந்தது பார்த்தோம். 2 ஈக்குவல் வேல்யூஸ் இருந்ததுன்னா ஆப்போசிட் தான் அதோடைய அதர் சைடு அதர் பேஸ் வேல்யூ தான் ஆப்போசிட் ஈச் அதர். பட் இங்கே வந்து
ஒரே ஒரு டைஸ் வேல்யூஸ் தான் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். எதில் ஈக்குவல் வேல்யூ இருக்கோ அந்த இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஃபேஸ் வேல்யூ தான் ஆப்போசிட் ஈச் அதர். டைஸை கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவல் வேல்யூ வராமல் ஒரே ஒரு வேல்யூ ஈக்குவலாக இருக்குது, ஒரே ஒரு ஃபேஸ் வேல்யூ தான் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஈக்குவல் வேல்யூலேருந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் வேல்யூ தான் ஆப்போசிட் ஈச் அதர். என்ன சார் நெக்ஸ்ட் சீக்வன்ஸ், அது எப்படி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா புரிஞ்சிடும். சரியா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் 6. 4க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 4 வந்து பாட்டமில் இருக்குது, இப்போ டாப், அதுக்கு ஆப்போசிட் என்ன, இந்த 4க்கு ஆப்போசிட் வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை சம் 7 வருதா, சம் 7 வந்துருச்சு, அப்போ ரூல் 1 நம்ம அப்ளை பண்ண முடியாது. சரியா, அடுத்து நம்ம கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவல் ஃபேஸ் வேல்யூ வருதான்னு பார்க்குறேன். இங்கே 1 ஈக்குவலாக இருக்குது, பட் மற்ற எதுவுமே ஈக்குவலாக இல்லை. ஒரே ஒரு வேல்யூ தான் ஈக்குவலாக இருக்குது. சேம் வேல்யூ வந்து ஒரே ஒரு வேல்யூ சேம் வேல்யூ, பட் நான் ஒரே ஒரு வேல்யூ தான் ஈக்குவலாக வருது. அப்போ இந்த ரூல் யூஸ் பண்ணணும். எதில் ஈக்குவல் இருக்கோ அதாவது கிளாக் வைஸில் நான் என்ன பண்ண போகிறேன், ரொட்டேட் பண்ண போகிறேன். சரி, அங்கே வந்து 1ங்கிறதா ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது. ஈக்குவலுங்கிறது சேம். சரி, அங்கே வந்து 1ங்கிறதா சேமாக இருக்குது, அது ஈக்குவலாக இருக்குது. அது வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். சரியா, இந்த 1க்கு கிளாக் வைஸில் வரும்போது இந்த 1க்கு கிளாக் வைஸ்னால் இது இப்படி தான் கிளாக் வைஸ். 1க்கு கிளாக் வைஸ் 2, 2க்கு கிளாக் வைஸ் 3. இந்த மாதிரி இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். எது சேம் வேல்யூவோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். சரியா, ரெண்டு பக்கமும் எது சேம் வேல்யூ வருதோ அதுலேருந்து ஆரம்பிக்கணும். உங்கள் 1 தான் சேம் வேல்யூ, ஸோ 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். அவரோட கிளாக் வைஸ் வந்து 2, 2டைய கிளாக் வைஸ் 3, அடுத்த கிளாக் வைஸ் 3. இங்கே வரும்போது 1க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 5, 1க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 5. இந்த மாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த சீக்வன்ஸ் தான் ஆப்போசிட் ஈச் அதர். அப்போ 2க்கு ஆப்போசிட் 6, ஆப்போசிட் ஆஃப் 2 வந்து 6. அப்போ 6க்கு ஆப்போசிட் 2, 3க்கு ஆப்போசிட் வந்து 5. இந்த சீக்வன்ஸ் தான் ஆப்போசிட் ஈச் அதர். சரியா, அப்போது 2க்கு ஆப்போசிட் 6, 3க்கு ஆப்போசிட் 5, 1க்கு ஆப்போசிட் மீதி உள்ள என்ன இருக்குது 4. இப்போ 1க்கு ஆப்போசிட் வந்து 4, 4க்கு ஆப்போசிட் 1. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? 7 வந்துடுச்சு. ஆனால் ஒரே ஒரு ஃபேஸ் வேல்யூ தான் சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேம் வேல்யூலேருந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். ஒவ்வொரு சீக்வன்ஸும் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது அந்த சீக்வன்ஸ் வேல்யூ தான் ஆப்போசிட் ஈச் அதர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 7. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப்ங்கிறது டாப்பில் இருக்குது. இப்போ அதனுடைய பாட்டமில் என்ன இருக்கும், அதாவது எஃப்க்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா, ரொம்ப சிம்பிள். இதில் பாருங்கள் நம்பரே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது இதில் பி இங்கே எதுவுமே இல்லை, சி இல்லை, டி மட்டும் ஒரே ஒரு வேல்யூ சேமாக இருக்குது. கம்பேர் பண்ணுறேன், ஒரே ஒரு வேல்யூஸ் டி மட்டும் தான் சேமாக இருக்குது. சரியா, என்ன கம்பேர் பண்ணணும், டி மட்டும் தான் சேமாக இருக்குது. நான் என்ன செய்யணும், அந்த டிலேருந்து ஆரம்பித்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். சரியா, ஃபஸ்ட்டு டியில் ஆரம்பிக்கிறேன், டிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் பி. ஓகே, இது முடிஞ்சிச்சா? அடுத்து இந்த டைஸ் இங்கே டியில் தான் ஆரம்பிக்கணும். டிக்கு அப்புறம் ஏ, ஏக்கு அப்புறம் இ. நீங்கள் ஆரம்பிக்கிறது எந்த வேல்யூ சேம் வேல்யூ அதுலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போது இதில் இருந்து பாருங்கள், சிக்கு ஆப்போசிட் ஏ, பிக்கு ஆப்போசிட் இ. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப்க்கு ஆப்போசிட் என்ன, வேறு என்ன இருக்குது, எஃப்க்கு ஏ வந்துடுச்சு, பி வந்துச்சு, சி வந்துச்சு, டி மட்டும் தான் வரல. அப்போ எஃப்க்கு ஆப்போசிட் வந்து டி, டிக்கு ஆப்போசிட் எஃப். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போது ஆப்ஷன் ஏ வந்து சன் ஆன்சர்ஸ். அடுத்து கடைசி ஒரு எக்ஸாம்பிள். சரியா, நல்லா கவனிங்க. 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 2வது நம்பருக்கு ஆப்போசிட் என்ன கண்டுபிடிக்கணும். 2வது நம்பருக்கு ஆப்போசிட் என்ன கண்டுபிடிக்கணும். இதில் போய் 7 வந்துடுச்சு, 7 வந்துடுச்சு. அப்போ ரூல் 1 வந்து அப்ளிகபிள் கிடையாது. அடுத்து 2 ஈக்குவல் ஃபேஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த 2 டைஸும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் ஃபேஸ் 2 இது இருக்கான்னு பார்க்குறேன். 2 இது இருக்கா? இதில் வந்து 4 மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குது, 1 தான் ஈக்குவலாக இருக்குது. அடுத்து இந்த 2 கம்பேர் பண்ணும்போது 3 மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலாக சேம். சரி, அடுத்து இந்த 2 கம்பேர் பண்ணும்போது 1 மட்டும் தான் சேமாக இருக்குது. அப்போது 3ல நம்ம மாற்றி 2 கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு ஃபேஸ் வேல்யூ தான் சேம், அது ஈக்குவலாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த சேம் வேல்யூலேருந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த 2 ஃபஸ்ட் எடுத்துக்கோமா, இந்த 2 ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். இதில் 4 வந்து ஈக்குவலாக இருக்குது, ரைட்டா, 4 வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ 4லேருந்து ஆரம்பிக்கிறேன். 4லேருந்து ஆரம்பிக்கும் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண ஒரு 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 3 கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிட்டேன்னா அடுத்து இங்கே வருவோம். 4க்கு அப்புறம் 1 கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். 1க்கு அப்புறம் 2 வந்துருச்சா? அப்போது இதுலேருந்து 5க்கு ஆப்போசிட் வந்து 1, 3க்கு ஆப்போசிட் வந்து 2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2க்கு ஆப்போசிட், அப்புறம் 2க்கு ஆப்போசிட் 3. ஸோ ஆப்ஷன் டி வந்து சன் ஆன்சர்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, இதுதான் கான்செப்ட்ஸ்.
வேற ஒண்ணுமே சம்மரி 3 பாயிண்ட் தான். நீங்க என்ன பண்றீங்க, 2 அட்ஜசன்டுடைய சம் பாக்குறீங்க, 7 வரவே இல்லை, எதுலையுமே 7 வரல அப்படின்னா ஆப்போசிட் வேல்யூ டேரக்டாவே சம் ஆஃப் ஆப்போசிட் வேல்யூ 7 எழுதிடலாம். சரியா? நீங்க ஏதாவது ஒரு இடத்துல சம் அட்ஜசன்ட் வேல்யூ வந்து 7 வந்துடுச்சா, நீங்க 2 டேஸை கம்பேர் பண்றீங்க, அது 2 ஈக்குவல் வேல்யூ, 2 சேம் வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா அந்த இன்னொரு ஃபேஸ் வேல்யூ தான் ஆப்போசிட் ஈச் அதர். ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். சரியா? அடுத்து 3வது என்னன்னா, ஏதாவது ஒரு இடத்துல அட்ஜசன்ட் சம் வந்து உங்களுக்கு 7 வந்துருச்சு, அப்போ நீங்க கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரே ஒரு வேல்யூ சேமா இருக்கு, அதாவது ஒரு வேல்யூ மட்டும் தான் சேமா இருக்கு. அப்போ கிளாக் வைஸ் அந்த சேம் வேல்யூலேருந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி அந்த சீக்வன்ஸ் தான் ஆப்போசிட் ஈச் அதர். புரிஞ்சுதா? கிளியர்? இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுன்னா எக்ஸாமினேஷன்ஸ்ல ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், கடற்கடன்னு எழுதலாம். சரியா? இப்போ டிவைட் யுவர் செல்ஃப் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஜெய் எக்ஸாமினேஷன் 2022 கேட்டது. ரெண்டாவதுல பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுக்காம பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, சால்வ் பண்ணி உங்கள் ஆன்சரை வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் உங்களோட போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். கண்டினியூஸாக நம்ம சேனலில் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் தேவையான மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.